सिद्धार्थ का गृह त्याग सिद्धार्थ कई साल राजमहल में ही रहे। एक दिन वे बाहर आए, तब उनको मालूम हुआ कि बुढ़ापा, रोग और मृत्यु से कोई बच नहीं सकता। सिद्धार्थ मुक्ति का मार्ग खोजने के लिए घर छोड़कर निकले. சித்தார்த்தன் பல் ஆண்டுகள் அரண்மனையில் இருந்தான். ஒரு நாள் வெளியே வந்தான். அப்போது முதுமை, நோய், மரணம் ஆகியவற்றில் இருந்து எவராலும் தப்ப முடியாது என்பதை அறிந்து கொண்டார். सिद्धार्थर मुक्तिकाன பாதையை கண்டுபிடிக்க வீட்டை விட்டு வெளியேறினார். निकलने से पहले सिद्धार्थ अपनी पत्नी यशोधरा और बेटे राहुल को एक बार देखने गए. आधी रात थी. यशोधरा ने उनसे पूछा कि अभी आप सोए नहीं? इस पर वे बोले कि इतने दिन मैं सो रहा था, अभी जाग उठा हूँ. जागने के बाद बैठा नहीं जाता, लेकिन चला जाता है. अब मैं जागूंगा और बाकी सबको जागाऊंगा. கிளம்பும் முன் சித்தார்த்தன் தன் மனைவி யசோதராவையும் மகன் ராகுலையும் ஒருமுறை பார்க்கச் சென்றான். அது நள்ளிரவு. யசோதரா அவனிடம், நீ இன்னும் தூங்கவில்லையா? இது குறித்து அவர் கூறுகையில், நான் இத்தனை நாட்களாக தூங்கிக் கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் எழுந்தேன். எழுந்ததும் உட்காராமல் போய்விடுகிறான். இப்போது நான் எழுந்து மற்ற அனைவரையும் எழுப்புவேன். इसके बाद सिद्धार्थ सेवक छंदक के साथ घर छोड़कर निकल पड़े. दोनों कपिलवस्तु की सीमा पर पहुंचे. सिद्धार्थ ने छंदक से कहा कि अब मैं लौटूंगा नहीं. इस पर छंदक ने कहा कि प्रभु, आपके बिना महाराज राजमाता आदि जी नहीं पाएंगे. तब सिद्धार्थ ने उसे समझाया कि इस दुनिया में सब एक दूसरे के बिना जी लेते हैं. मैं किसी का प्रभु नहीं, मैं पथ का भिखारी हूँ. இதற்கு பிறகு சித்தார்த்தா வேலைக்காரன் சந்தக்குடன் வீட்டை விட்டு வெளியேறினார். இருவரும் கபிலவஸ்துவின் எல்லையை அடைந்தனர். சித்தார்த் இப்போது திரும்பி வரமாட்டேன் என்று சந்தக் கூறினார். இதற்கு சாந்தக், இறைவா, நீங்கள் இல்லாமல் ராஜா, ராணி போன்றவர்கள் வாழ முடியாது. அப்போது சித்தார்த்தர் இந்த உலகில் ஒருவரையொருவர் இல்லாமல் வாழ்கிறார்கள் என்பதை விளக்கினார். நான் யாருக்கும் அதிபதி அல்ல. நான் சாலையில் பிச்சைக்காரன். फिर छंदक वहाँ से लौट जाता है. சித்தார்த் தபஸ்யா करने के लिए घने जंगल में चले जाते हैं. பிறகு சாந்தக் அங்கிருந்து திரும்புகிறான். சித்தார்த்தன் தவம் செய்ய அடர்ந்த காட்டுக்குள் போகிறார்.